ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் 3வது பார்ட். இதில் நான் புதுசாக ஜாம்பிலாம் பிடிச்சி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா கைஸ், நேற்று நைட்டு சும்மா சர்வே பண்ணேன் கைஸ். அதில் ஒரு ஜாம்பி வந்தால் அவனை பிடிச்சி வச்சுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கொஞ்சம் மைனிங் போயிருந்தேன் கைஸ். அதில் இத்தனை அயன்ஸ் வச்சுச்சா. அப்புறம் ஒரே ஒரு டைமண்ட் வச்சுருக்கு கைஸ். ஒன்றே கண்ணேன்ட்டு ஃபார்ம் வேறு பில்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு தேவையான காபுல் ஸ்டோன் இன்னும் ஒரு 4 ஸ்டோக் இருந்தால் பத்துன்னு நினைக்கிறேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு அந்த டைமண்ட் வச்சுட்டு கைஸ் மைண்ட் பண்ணுறதுல அந்த டைமண்ட் காமிச்சிடும் கைஸ். அது வந்து மைண்ட் ஷாப்பில் வச்சது, இது வந்து மைண்ட் பண்ணி வச்சது கைஸ். இந்த டைமண்ட் எத்தனை டைமண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். வாங்க கைஸ். ஒரு டைமண்ட் தான் கைஸ் இருக்கும் போல், ஏமாற்றி விட்டானோ கைஸ். கீழே இருந்தாலே ஒன்று தான் கைஸ் இருக்கும் மோஸ்ட்லி. பாருங்கள் கைஸ், பெட்ராக் சுற்றி இருக்கா அப்படின்னா கீழே ஒன்று தான் கைஸ் இருக்கணும். இன்னொரு டைமண்ட் கொடுத்துருக்கலாம் கைஸ். ஏமாற்றி விட்டானோ. வாங்க கைஸ், அடுத்த டைமண்ட் ஏதாவது கிடச்சா காட்டுறேன் கைஸ். என் வீடியோ இப்போ தான் 2 பேர் 3 பேர்லாம் பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வியூஸ் நிறையா போகணும் கைஸ். அப்போ தான் கைஸ், இப்போ லாங் வீடியோலாம் போட்டதே கிடையாது, ரொம்ப பேசுகிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இங்கே உள்ள 3 இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணணும் ஸ்டோன் வச்சு. அது வரையும் மைண்ட் பண்ணுங்க கைஸ். இது இருக்குல்ல கைஸ், இங்கே இருக்க 3 பாக்ஸை ஃபில் பண்ணுங்க கைஸ். இன்வென்ட்ரி பாக்ஸை மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறாங்க கைஸ். அடுத்ததான் நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருக்கு. எத்தனை கோல்டு இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3. இது கோல்டு மாதிரி டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். 4 5 6 கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். 6 டைமண்ட் கிடைக்கிறது தாங்க ரேர். ஏன்னா 6 கோல்டு தாங்க கிடச்சிருக்கு. ஸோ சேட் கைஸ். அடுத்த ஓர்ஸ்லாம் கிடச்சா உங்களை பார்க்குறேன். பாய்க்கு கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம வந்து கோல்டை கண்டுபிடிச்ச அடுத்த 10 பிளாக்லேயே கிடச்சிருக்கு. 10 பிளாக் கூட இல்லை, 5 பிளாக்கில். ஏன்ம்மா சத்தம் போட்டு பேசுகிறேன்னா, பின்னாடி என் தம்பி வந்து கேம் விளாட்றாங்க கைஸ். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி சத்தம் போட்டு பேசுகிறேன். வேணாப்பா பாருங்கள் கைஸ், கேட்டிங்களா? அதுக்காண்டி தான் கைஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 1 2 3 4 டைம்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஒன்று கொடுங்க, நான் போய்டுவேன். ஒன்று கொடுத்தா போதும். ஒன்று கிடைக்க வாய்ப்பு இல்லை கைஸ். சரி வாங்க கைஸ், மைண்ட் பண்ணுவோம். எடுத்துன்னு உங்கள்கிட்ட கைஸ் டைமண்ட் மைண்ட் பண்ண அடுத்த செகண்டு பிக்காக்ஸும் உடஞ்சிட்டு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிட்டு மைண்ட் பண்ணுவோம் கைஸ். மொத்தம் நம்மள்கிட்ட 6 டைமண்ட் இருக்கு. அப்புறம் இந்த பிக்காக்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் கைஸ். இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கைஸ். ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நான் செத்து விட்டேன் கைஸ். டிஸ்பான் ஆகிட்டான் மைண்ட் பண்ண போகும்போது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், பாவம் டாங்கிலாம் இருக்குது. சரி வாங்க கைஸ். இப்போதைக்கு நம்மள்ட்ட இது இருக்குது, பிளாக் ஆஃப் இது ஸ்டோன்ஸ் இது இருக்குது. ஷோ வாயிலே வர மாட்டேங்குது கைஸ், கோச்சிங்க. இப்போ இதில் உள்ள இதை மட்டும் எடுத்துகிட்டு கோலை எடுத்துகிட்டு, உட்டு இருக்கா இல்லையா? உட்டு வேறு இல்லையா கைஸ். உட்டை மைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். மைண்ட் பண்ணும்போது காமிக்கிறேன் கைஸ். என் வீடியோவை பார்த்து யாருமே ஷேர் லைக் பண்ண மாட்டேங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க. வியூஸும் போக மாட்டேங்குது. அதனால நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். கத்தாம் சும்மா சென்னை. சரி வாங்க கைஸ், மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். சும்மா தூரம் மைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 5 டைமண்ட் தான் கிடச்சிருக்கு. 5 டைமண்ட். அவங்க கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ஏதாவது ஒரு கிடச்சிச்சுன்னா சொல்கிறேன் கைஸ். நம்மளுக்கு இவ்வளோ ஸ்டோன் போதுன்னு நினைக்கிறேன். இது மாப் ஸ்டோன் கட்டிட்டு 10 வந்து எடுத்துக்கலாம் கைஸ். சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்பி ஃபார்மை எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கட்டிடுவோமா கைஸ். இங்கே கட்ட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் கைஸ். இத்தனை பொருள் தான் கைஸ் நம்ம மாப் ஸ்பான் செய்கிறதுக்கு தேவைப்படும். வாங்க கைஸ், சல்லுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாப் ஸ்பான் கட்டிட்டு அவங்கள்ட்ட பார்க்குறேன் கைஸ். ட்ராப் டோருக்காண்டி உட்டு தேவைப்படுது. உட் மைண்ட் பண்ணுறவங்கள பார்க்குறேன். உட் மைண்ட் பண்ண போகிறேன் கைஸ்.
கைஸ் முக்கால்வாசி ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. இப்போ வுட்டு ட்ராப் டோர் மட்டும் வச்சுட்டு இதை ஃபில் பண்ணிட்டு மேலே ஃபில் பண்ணிட்டா வேலையை முடிச்சு கைஸ். முடிச்சுட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் ஒரு நாய் வந்து டேம் பண்ணி பார்ப்போம். டேமேட்டு கைஸ் ஃபஸ்ட்டு இதில். சரி நீ உட்கார்றா. சரி உங்க கைஸ் திருப்பி கட்ட ஆரம்பிக்கலாம். குலைக்காத நாயே. 24 ட்ராப் டோர் எக்ஸ்ட்ராவே இருக்குது கைஸ் நம்மள்ட்ட. கேஸ் இப்போ நம்மகிட்ட ஸ்டோனு தீர்ந்துட்டு கைஸ். ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு நினச்ச மாதிரியே ஸ்டோனும் தீர்ந்துட்டு என்ன பண்ணுறதோ. எஸ் நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ண வந்தோம். ரெஸ்டோன் கிடச்சிருக்கு. 5 ஸ்டாக் ரெட் ஸ்டோன் பிளாக் மைண்ட் பண்ணிருக்கோம். 5 பிளாக் மைண்ட் பண்ணிருக்கோம். டைமண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஃபார்மையும் கட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து போர்ட்டல் செய்யலான்னு இருக்கோம் கைஸ். போர்ட்டல் செஞ்சுருவாங்க கைஸ். வாங்க கைஸ். காயப்பட்ட எத்தனை எபிசோடு? 3வது எபிசோடில் தான் கைஸ் போர்ட்டலே பட்டுறோம். இது ஃபஸ்ட்டு சீரியஸில் கைஸ், அதனால அப்படி தான். கைஸ் இப்போ போய்ட்டு போர்ட்டல் கட்டுற வேலையை பார்ப்போம். போர்ட்டல்னா அந்த என்ன என்னமோ ஒரு படம் இருக்குமே, என்ன படம்? ஸ்பைடர்மேன்லாம் இருப்பாங்களே, அதில் வர போர்ட்டல் இல்லை கைஸ். மைண்ட் கிராஃப்டில் உள்ள போர்ட்டல். அந்த மாதிரி போர்ட்டல்லாம் கட்டினா தானாக சேவ் பார்த்துட்டு வந்துடுவாங்க கைஸ். அவங்க ஃபஸ்ட்டு போர்ட்டல் கட்டுறதுக்கு லாவா தேவைப்படுது. லாவாவை இருங்க கைஸ், லாவா கண்டுபிடிச்சி அவங்கள பார்க்குறேன் கைஸ். ஏன்னா சவுண்டாக இருக்குது கைஸ். நம்ம வந்து இதுக்கிட்ட வந்துட்டோம். லாவா கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி இங்கே வந்துருக்கோங்க கைஸ். இந்த வருங்க ஃபர்னன்ஸில் வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். லாவா இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு அவங்கள பார்க்குறேன் கைஸ். மைண்ட் பண்ணிட்டு சரி வாங்க, மைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ வாங்க கைஸ் போர்ட்டல் கட்ட ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு 2 வச்சுன்னும், அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இப்படி வச்சுட்டு இப்படி மேலே ஏறி 1 2 3 4வது ஒன்று இது. இப்படி வச்சுட்டு அங்கே ஒரு 3 வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்து பார்த்தாச்சா, வேலை முடிஞ்சிச்சு. வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ளிண்ட் எடுத்தாச்சு, அயனும் எடுத்தாச்சு. தாங்க யாருக்கும் தெரியாது, இந்த ட்ரிக் எனக்கு தான் தெரியும். இப்படி தான் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இப்படி பற்ற வைக்கணும். பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு. வாங்க தானாசோ சந்திக்க போவோமா? இன்னும் அந்த படமே நான் பார்க்கல கைஸ், சும்மா விளையாடிட்டுருக்கேன். தப்பாக சொன்னோன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். எவனோ போனவொடனே அடிக்கிறான். ஏய்யா கைஸ், என்ன பயம்னு மட்டும் பார்த்துட்டு போய்டும். சரி வாங்க கைஸ் போம். நல்ல பயமாக இருக்கணும். என்ன கைஸ் இது இங்கே இறக்கி விட்ருவானோ? என்ன இப்போ கைஸ், இதில் கீழே ஒரு -50 தான் கைஸ். என்னது இது கிடைக்கும்? ஏய் செத்துரோடா, ஓடுறான். இங்கே பாருங்கள் கைஸ். கொல்றான் கைஸ். அடிக்கிறானா? தானே சொல்கிற தம்பியாக இருப்பானோ இப்படி இந்த மாடு மாதிரி அடிக்கிறானோ. போர்ட்டல் இங்கே இருக்குது. சுற்றி போர்ட்டலுக்கு தான் வரோமா கைஸ்? இந்த ரூமை எப்படியாவது சேஃப் பண்ணும். மேலே போகிறதுக்கு வழி இருக்குது கைஸ். இப்படியே மேலே போனால் நெதர் ரூஃபுக்குள்ளே நான் போவேன். யாரா நீ புதுசாக இருக்க? யாரா நீ என்ன கைஸ், ஒரே ஒரு கோல்டன் நகட்டு தரான் கைஸ். லாஸ்ட்டு ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு போய்டும். வாங்க கைஸ், ஒன்றே விட்டாங்க கைஸ். கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 விஷயம் பண்ணிருக்கோம். இன்னொன்று இப்போ பண்ண போகிறோம். புக் இல்லை கைஸ்,
அடுத்த வீடியோவில் வந்து என்ஷாண்டிங் டேபிள் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். புக்கெல்லாம் லெதர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. லைக் ஷேர் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் 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 பாய்.